இன்றைக்கு நம் ஆறாத அருளமுதம் புதிந்த கோயிலில நாம் பார்க்க இருப்பது ஒரு விசேஷமான வைபவம். என்ன? பெரியவர்கள் சன்னதிக்கு முன்னரே காயத்ரி மண்டபம் என்னும், அதற்கு முன்னர் சந்தனு மண்டபம் என்ற மண்டபம் உண்டு. சந்தனு சந்தனு மகாராஜா யாரு அப்படின்னா, மகாபாரதத்துல சந்தனு மகாராஜான்னு ராஜா இருந்தார். அந்த ராஜா யாருன்னா, வருணனுடைய அம்சமாக பிறந்தவர் அவர். வெகுகாலம் புத்திர பேர் இல்லாமல் அவருக்கு அவஸ்தை பாவம். எப்படி தசரத மகாராஜர் புத்திரன் இல்லாம கஷ்டப்பட்டு நம்பெருமாளையும் பெரிய பெருமாளையும் ஆசிரியிச்சு எப்படி ஒரு ராமன் போல புத்திரன் பிறந்தானோ, அதே போலவே இவரும் நம்பெருமாளை ஆசிரியிச்சார். எப்படி? சந்தனு மகாராஜா என்ன பண்றார்? பராசர மகரிஷியத்துல போய் கேட்கிறார். மாதிருஷீன மகாராஜ துவை பாபம் ந வித்தியதே. நான் என்ன பாவம் பண்ணினேன்? ஒரு ராஜாவுக்கோ அல்லது கோயிலிலே ஒரு ஆராதனை செய்யக்கூடிய அர்ச்சகருக்கோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவளுக்கு அடுத்த வாரிசு ஆராதனை பண்ணுவதற்கு அர்ச்சகருக்கும், ஒரு ராஜாவுக்கு தனக்கு அப்புறம் முடிசூட்டுக்கு பட்டம் சூட்டுவதற்கு ஒரு இளவரசரும் தேவை. அப்போ பராசர மனுஷத்துல கேட்கிறார், மாதிருஷீன மகாராஜ பொய் பாபம்னு வித்தியதை. நான் என்ன பாவம் பண்ணினேன்? ஏன் இப்படி புத்திர பேர் இல்லாம எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுறது அப்படின்னு சொல்ல, பராசர மனுஷி சொல்றார், நீ இங்கிருந்து கிளம்பி திராவிட தேசத்துல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் பெருமாளை போய் ஆசிரி, அவர் உனக்கு எல்லா விதமான சிரேயசையும் செய்வர் அப்படின்ற அழகான வார்த்தை சொல்ற. சாநித்தியம் குருமே தேவ நித்தியமேவ ஸ்வயம் ஹரிஹி. நித்திய சாநித்தியத்தோடு எப்போதும் ஆறாத அருளவமும் புதிந்த கோயில் சொல்லுது போல, ஆறாத அருளமுதத்தை கொடுக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கார். நீ அவரிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணு, அவர் உனக்கு பகுஸ்ரேயஸ உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார். அந்த சந்தனு மகாராஜா எங்க இருந்து வரான்? அஸ்தினாபுர கஷேத்திரத்திலே இருந்து ஸ்ரீரங்கம் வரான். இங்க வந்ததும் பெருமாளை பார்த்தும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றான். பெருமாளுக்காக ஒரு மண்டபமே கட்டுறான் இங்க. அந்த மண்டபத்துலதான் இன்றளவும் பெருமாள் பஞ்சபர்வான்னு சொல்லக்கூடிய ஏகாதசி அமாவாசை திருமணம் பெரிய பெருமாளுக்கு முன்ன நடத்திக்கிறார். இங்க வந்து எல்லாருக்கும் தான தர்மங்கள் எல்லாம் பண்றான். இங்கேயே இருக்கான். இங்க இருந்து கொண்டு இந்த மண்டபத்தை கட்டி பெருமாளை பிரார்த்தனை பண்ணி இங்கிருந்து திருப்பி அஸ்தினாபுரம் போறான். அங்க அவனுக்கு கங்கை சஹ்யமாகி தேவவர்தோ பீஷ்மதியும் பிரக்யாதியும் பிராதபூத்தலே. எப்பேற்பட்ட புத்திரன் பிறந்தான் அப்படின்னா, தேவவர்தன் என்று பெயரக்கூடிய பீஷ்மர் பிறந்தார். அந்த பீஷ்மர்னு ஒருத்தர் இல்லைன்னா இன்றைக்கு மகாபாரதமே இல்லை. பாரத ரத்னம் இல்லையா அவர்? இந்த பாரத ரத்ன அவார்டு கொடுக்கலால, இந்த பாரத ரத்னம் யாருன்னா பீஷ்மர் தான். அப்பேற்பட்ட பீஷ்மருக்கு என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா, அந்த பீஷ்மர் பெருமாளுடைய பிரதிஜையே முறியடிச்சவர். அவர் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு கிருஷ்ணன் சொன்னான் இல்லையா, அந்த ஆயுதத்தை ஏந்த வச்சவர் பீஷ்மர். பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு பிடிச்சமான ஒரு கேரக்டர் மகாபாரதத்துல பீஷ்மர். அடுத்தது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம சொல்றோம் விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்றோமே, அது பெருமாள் முன்னரே சொல்லி அப்பேற்பட்ட மோட்சத்தை பெருமாள் முன்னர் பெற்று உத்தராயணம் வர காலம் வரையிலும் தான் இருக்கேன் தமிஷ்யாமி ஸ்வகம்ஸ்தானம் ஆசீரியன்னே சுசோபிதம் உதகாயன ஆதித்யே. ரத சப்தமின்னு சொல்றோம் இல்லையா, அங்குதான் பீஷ்மர் பரமபத்துக்கு ஏழின நாள். அப்பேற்பட்ட பீஷ்மர் கடைசி வரையும் பிரம்மச்சாரியா இருந்து கொண்டு மகாபாரத யுத்தத்தை தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கான அஷ்டவசுக்குள்ள ஒருத்தர் அவர். அதனாலதான் அவருக்கு அப்பேற்பட்ட மகிமை. அவர் கீழே விழுந்தார் அப்படின்னு சொன்னதும் அஷ்ட வருஷங்களும் அங்க பரவ ரூபத்துல இருந்து வேத கோஷம் பண்ணினா அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. அப்பேற்பட்ட புத்திர சந்ததியை கொடுக்கக்கூடிய ஆறா அருளமுதமாக ரங்கநாதன் இருக்கார். அப்பேற்பட்ட புத்திரனை பெருமாளை வேண்டினா கிடைக்கிறதுன்னு நாம இந்த பீஷ்ம சரித்திரத்துல பாத்துக்கலாம்.